பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2025 ஆண்டு ஹிஜ்ரி 1446 ஆண்டு புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு நமது டிவி சேனலின் ஊடாக நடாத்தப்படுகின்ற ரமலான் சுமந்து வரும் கனவுகள், ரமலான் சுமந்து வரும் சிந்தனைகள் எனும் தொனிப்பொருளில் தொடராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினம் புனித மார்க்கம் இஸ்லாம், புனித மாதம் ரமலான் எனும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையிலேயே இஸ்லாம் சர்வதேச உலகளாவிய மார்க்கம். இன்று 700 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே 200 கோடிக்கு மேற்பட்ட மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு சர்வதேச மார்க்கம் இஸ்லாம். அதை சுமந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அதன் தொடரிலே உலகத்திலே மூலை முடுக்குகளில் வாழுகின்ற முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் சந்திர கணக்கின் அடிப்படையிலான 12 மாதங்கள் ஒரு வருடத்துக்கு என்ற அடிப்படையில் 9வது மாதம் ரமலான் மாதத்தை அவர்களுடைய புனித நோன்பு நோட்பதற்காக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலாவினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அருள்மிகு புனித மாதம். இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலே இது எல்லா மாதங்களை விடவும் இறைவனால் அடியார்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மீட்சி பெற, அவனுடைய அருளை அனுபவிக்க, சுவர்க்கத்தை சென்றடைவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை, ரமலான் மாதத்தை இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். அந்த வகையிலே இந்த வருடமும் இந்த புனிதமிகு ரமலான் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் திகதி இலங்கையில் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையிலே இலங்கையில் வாழுகின்ற முஸ்லீம்கள் இந்த புனித ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி ரமலான் நோன்புகளை நோற்று வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த முதலாவது நோன்பிலே புனித மார்க்கம் இஸ்லாம், புனிதமிகு ரமலான் மாதம் என்ற தலைப்பிலே இந்த புனித மார்க்கம் இஸ்லாத்திலே இருக்கின்ற இந்த புனித ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதை ஏனைய சமயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விரதம் என்று நாம் அழைக்க முடியும். 30 நாட்கள் அல்லது 29 சந்திர நாட்களை அடிப்படையாக கொண்டு நோக்கப்படுகின்ற இந்த ரமலான் மாதத்திலே ஒரு மனிதன் தனது உலகக்கட்டுப்பாட்டை நெறிக்கொண்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகம், அதேபோல விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை போன்ற உயரிய பண்புகளை உருவாக்கும் உன்னத நோக்கோடு இந்த ரமலான் மாதம் முஸ்லிம்களை வந்தடைந்திருக்கிறது. வெறுமனே ஒரு மனிதன் உடல், ஆன்மா, உயிர் என்ற 3 கூறுகளால் ஆனவன். இந்த ஆன்மாவுக்கு தீனி போடும் வகையில், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் வகையில் இந்த ரமலான் மாதம் அமைய பெற்றிருக்கிறது. முதலாவதாக இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் நோன்பு நோக்கின்றோம். சஹர் வேளை என்று சொல்லுகின்ற அதிகாலை பொழுதிலே இந்த நோன்பை நோக்கின்றோம். இறைவனுக்காக உண்டு குடித்து குறிப்பிட்ட நேரத்தோடு ஃபஜ்ர் தொழுகையோடு இந்த உண்ணுவதையும் குடிப்பதையும் உடலுறவு கொள்வதையும் நிறுத்தி கொண்டு நாங்கள் இறைவனுக்காக எங்கள் உடலையும் ஆன்மாவையும் நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். பின்னர் சூரியன் மறைந்து அஸ்தமித்த பிறகு இந்த நோன்பை நாங்கள் விட்டுவிடுகிறோம், இறைவனுக்காக துறந்து கொள்கிறோம். அது உண்ணல் பருகல் மூலமாக இந்த நோன்பை நாங்கள் முறித்து கொள்கிறோம் அல்லது விட்டுவிடுகிறோம். இவ்வாறே தொடர்ச்சியாக 29 நாட்கள் அல்லது 30 நாட்களுக்கு நோன்பிருந்து இறைவனுக்காக நாங்கள் தியானத்தில் ஈடுபட்டு இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழிமுறையாகவே இந்த நோன்பு அமைய பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீம்கள் ஏழைகளின் பசியுணர்ந்து, அயலவர்களுடைய தேவைகள் உணர்ந்து, தேவைகள் உடையவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி,
இங்கிதமாக தங்கள் அயலவர்கள், உற்றார், உறவினர்கள், சுற்றத்தார் எல்லோரையும் அன்பாகவும் பண்பாகவும் நேசித்து அவர்களோடு சந்தோஷமாக உறவாடி இறைவனின் அருளை கண்முன்னே காணுகின்ற இந்த மார்க்கத்தை நுழைந்திருக்கின்ற, அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த ரமலான் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை.